வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நம்ம இன்னைக்கு காலையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மணி 7:30 அண்ட் 7:30க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 7 மணிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 680 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் டவுன் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த வேல்யூலேருந்து ஒரு 70% வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் கேப் டவுனாக வரும்னு. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 530 520க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் நமக்கு நிஃப்டி 50 இன்னையோட நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனில் தான் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்போ இந்த கேப் டவுன் இந்த காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் டவுன் அந்த கேப் டவுன் இல்லை, இங்கே இருக்கு. இந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 540 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அப்போது நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேப் டவுன் நடந்துருச்சு ஒன்று. இரண்டாவது விஷயம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த மாதிரியே நேற்று வந்து நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்படி இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்னால் டைரெக்டாக அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கோன்னு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. எப்படின்னா இதுதான் ஓப்பனிங் பொசிஷன். ஸோ ஓப்பனிங் பொசிஷன்லேருந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஓப்பனிங் பொசிஷன்லேருந்து நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஓப்பனிங் பொசிஷன். அப்போ இந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு கீழே மார்க்கெட் போச்சு, மேலே மார்க்கெட் போச்சு, அதுக்கப்புறம் தான் போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால கடைசியாக நமக்கு 2:30 வரைக்கும், ஸோ காலையில் 9:30க்கு ஆரம்பித்து நமக்கு வந்து 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு லைனுக்கு மேலேயும் கீழேயும் மட்டும்தான் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் 2:30க்கு மேலே தான் ஒரே ஒரு கால் ஆப்ஷன் வந்திருக்கு. அப்போது நீங்கள் யோசிச்சுருந்துருக்கலாம், காலையில் அப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 9:30க்கு கரெக்டாக நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 3:45க்கு நம்ம பொசிஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலான்னு. ஆனால் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ப்ரீமியம் எடுத்திருக்கீங்களோ அங்கேருந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போகும்போது ப்ரீமியம் இருக்கிறதோ, அதே மாதிரி இங்கேருந்து திருப்பி ட்ராப் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் இங்கேருந்து இந்த பக்கம் ட்ராப் வரும்போது உங்களுக்கு ப்ரீமியம் டிகே ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான, அதாவது நீங்கள் இன்றைக்கி காலையில் 9:30லேருந்து 2:45க்குள்ளே வந்து நீங்கள் ஒரு 10% இல்லைனா ஒரு 3% ப்ராஃபிட்ஸ் பார்த்துருந்தீங்க உங்கள் கேபிட்டல்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னையோட மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நான் வந்து 3 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ், ரெண்டாவது வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. இது வந்து தன்னில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நம்ம இன்றைக்கி காலையில் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாலடைலிட்டி காலையிலேருந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக மேலே போச்சு. இங்கே இருக்குது நமக்கு வாலடைலிட்டி. ஸோ இங்கிருந்த வாலடைலிட்டி 19.9 இருந்தது, கரெக்டாக ஒரு 4 பாயிண்ட் மேலே ஏறி ரூ. 4 மேலே ஏறி 24.8க்கு போயிடுச்சு. அப்போது இங்கேருந்து 24.8லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்தியா விக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேட்டர்னு. அப்படிங்கிறனால இந்த இந்தியா விக்ஸில் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், மேலே போச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்போது இந்த இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24.4 தான் ஹையஸ்ட்டும், அதே மாதிரி 23.4. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அப்போ இந்தியா விக்ஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். அண்ட் இந்த இந்தியா விக்ஸோட டேட்டா வந்து ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் தான் சொன்னேன். அதாவது உங்களுக்கு வந்து இன்கேஸ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது இப்போ நான் என்னோட செட்டப்பில் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அப்போ இந்த மூவிங் ஆவரேஜில் பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன்ஸ் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து நான் மூவிங் ஆவரேஜ்லேருந்து நான் பொசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ் தான் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து நான் கால் ஆப்ஷன் பொசிஷன் எடுத்திருந்தா லாஸ் வந்திருக்கும். ஒரே ஒரு 2:21க்கு இல்லைனா 2:25க்கு நான் பொசிஷன் எடுத்திருந்தேன்னா தான் எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி கிடச்சிருந்துருக்கும். ஸோ இந்த ஒரு கடைசி ரேலி தவிர மார்க்கெட் வந்து எந்த பக்கமும் போகலை. இன்னொன்று நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு இன்னையோட மார்க்கெட்டை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 24,500லேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால். அது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா 23,800 வரைக்கும் வந்திருக்கு. அப்போது இந்த 23,800க்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே. அப்போ இங்கே ஓப்பன் ஆனது
கொஞ்சம் 23,700 வரைக்கும் போய் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,000 24,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸுக்கு அப்புறம் அடுத்து எங்கே கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரேலி போகும்போது நல்லா தெரியும். இந்த மிடில் இருக்க 23,900ங்கிற ப்ரைஸ் வந்து பெருசாக இருக்காது. அதனால 24,000 வரைக்கும் வந்து நம்மளோட நிஃப்டி 50 புஷ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்திருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா இருந்திருக்கு. 3வது நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. இந்த மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எந்த இடத்துல பையிங் இருக்குது, எந்த இடத்துல செல்லிங் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அப்படிங்கிறனால இதை தான் நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து இன்னையோட அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். நமக்கு வந்து 2.5க்கு 2.20க்கு மேலே தான் ஒரு ஸ்ட்ராங்கான புஷ் இருந்துச்சு. அப்போ இந்த புஷ்ஷுக்கு அப்போ நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆயிடுச்சு. அப்போது நாளையோட மார்க்கெட்ஸ் வந்து இனியும் பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும் அப்படின்னா அதிகபட்சம் நமக்கு இருக்கிற பொசிஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 24,440. அப்போ இங்கிருந்து புஷ் ஆகி நமக்கு வந்து 24,440 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகும். அப்போ நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா 24,400. செகண்ட் டார்கெட் வந்து 24,700. அண்ட் இந்த செகண்ட் டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ நாளையோட மார்க்கெட் நான் ஏன் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா விக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. எப்போ இந்த இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 15க்கு மேலே போகுதோ அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அடுத்து ஏதாவது ஒரு நாள் ட்ரிகர் ஆகும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கடன்னு சொல்லி விழுந்துட்டே வரும். ஸோ இந்தியா விக்ஸ் கடன்னு கீழே விழும்போது நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 24லாம் போகும்போது 24 வந்து ரொம்ப ஹை வாலடைலிட்டி இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த 24 அப்படிங்கிறது அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த வார், அதாவது நமக்கு வந்து ஈரானும் அதே மாதிரி இஸ்ரேலோட வார் இருக்குது. இந்த வார் வந்து ஓரளவு முடிவுக்கு வரும்போதோ, இல்லை இந்தியன் எக்கானமி ஸ்டேபிள் ஆகும் போதோ, இல்லைனா இந்த வார் வந்து டெய்லி தான் சண்டை போட்டுருக்க போகிறாங்கன்னு சொல்லி பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2வது தடவை ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி, அதுக்கப்புறம் இப்பயும் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. டெய்லியும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த வார் எல்லாம் கொஞ்சம் பழகிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த வாலடைலிட்டி அதிகமாகும். ஸோ இந்த வாலடைலிட்டி இங்கிருந்து கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து கடன்னு 25,000 வரைக்கும் ஈஸியாக புஷ்அப் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால அந்த ஒரு டேக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வெயிட் பண்ணிருக்கணும். அந்த டேயை வந்து நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா வச்சு நம்ம பண்ணிடலாம். அப்போது இப்போதைய நிலைமையில் நமக்கு பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு போகிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதை நான் போகிற மாதிரி சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 2வது முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன். அப்போ இந்த எஃப்ஐஐஸோட டிஐஐஸோட பொசிஷனை கேஷ் மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் கன்சிடர் பண்ணும்போது எஃப்ஐஐஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க. நமக்கு வந்து பிப்ரவரி கடைசியிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு 2 வீக்ஸாக நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் கேஷ் மார்க்கெட்டில் பொறுத்தளவு நமக்கு டிஐஐஸ் பாசிட்டிவாக இருக்காங்க. அப்போது டிஐஐஸ் வந்து இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு 2,000 கோடி எஃப்ஐஐஸை விட அதிகம். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து டிஐஐஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கும் டிஐஐஸ் சைடு மார்க்கெட்ஸ் புஷ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். அண்ட் 24,400 வரைக்கும் மார்க்கெட் 24,440 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் ஒருவேளை நமக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்ணை மூடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 24,700லேருந்து 24,700 வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு ஏற்கனவே இந்த ப்ரைஸை டெஸ்ட் பண்ணிடுச்சு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து நமக்கு டவுன்ஃபால் ஆச்சுன்னா 24,700 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு புட் ஆப்ஷனோட ஒரு டார்கெட்டாக இருக்க முடியும். ஏன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து ஏற்கனவே இன்றைக்கி ரெக்கவரி ஆகிடுச்சு. அப்படிங்கிறனால நாளைக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் இதை தாண்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அண்ட் இப்போதைய யூஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500 அதே மாதிரி நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் மூணுமே ஒரு சின்ன கேப் அப் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவான புல் இருக்குது. அப்போ இந்த பாசிட்டிவான புல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இன்றைக்கி முடிகிறதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் நாளையோட இந்தியன் மார்க்கெட் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவானதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து காலையில் நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் எப்படி வேலை செய்யுது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான்
நமக்கு ஒரு கிளியரான ஐடியா தெரியும். இப்போதைய டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது நாளையோட நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.